இல்லை, எனக்கு ஒட்டு போட்ட வாழ்வே போதும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் கிறிஸ்துவை விட்டு தொலைவில் சென்று கொண்டிருக்கிறோம். பழையன கழிந்து புதியன புகுந்தது அன்றோ. முழுமையாக பழையவற்றை நம்முடைய உள்ளத்திலிருந்து அழித்து விட வேண்டும். அதனாலதான் சொன்னாங்க, திருமுழுக்கும் ஒப்புரவு அருளடையாளமும் கிறிஸ்துவின் அருளை பெற்றுக்கொள்ளவும் மீட்புக்கு ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நமது உள்ளம் பாரப்பட்டு அல்லது வேதனைப்பட்டு இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் ஒப்புரவு அருள் அடையாளத்தின் வழியாக நமது வாழ்வை செம்மைப்படுத்த வேண்டும். அதைத்தான் இன்னைக்கு பதிலுரை பாடலாக நாம் வாசிக்க கேட்டோம். தன்னுடைய வாழ்வை செம்மைப்படுத்துகிறவர்கள் தான் கடவுள் தரக்கூடிய அந்த மீட்பை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எது? நாம் செலுத்தக்கூடிய பலிகளா? இஸ்ரேல் மக்கள் செய்த தவறு அதுதான். மனமாற்றம் என்பதை மறந்து விட்டு எதை வேண்டுமானாலும் செய்து கொள். உன்னுடைய அம்மா அப்பாவை மதிக்காம இருக்கணுமா? இருந்துக்கோ. உன்னுடைய சகோதரர்களோடு சண்டையிட்டு சொத்துக்களை பிரிப்பதில் சண்டையிட்டு பேசாமல் இருக்கிறியா? இருந்துக்கோ. ஆனா மாசத்துக்கு ஒரு தடவை நீ நோன்பு இருந்தா போதும், இந்த நோன்பையும் இந்த காணிக்கையும் நீ செலுத்தினா போதும், அல்லது பாவம் போக்கும் பரிகார பலிக்கு நீ பணம் கட்டினா போதும், உனக்கு எல்லாம் சரியாயிடும். மாற்றி விட்டார்கள் யூதர்கள். அந்த யூத மனநிலை அல்ல, கிறிஸ்துவின் மனநிலை என்பது பலியை அல்ல. பலிகள் செலுத்துவதை இறைவன் விரும்பவில்லை, மனமாற்றத்தை விரும்புகிறார். என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தான் எனக்கான சிறந்த பலியாக இருக்கும் என்பதை இறைவன் ஆழமாக சுட்டி காட்டுகிறார்.